ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறையின் ஏடிஎஸ்பி கிருஷ்ணராஜன் மீதான ஊழல் குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிருஷ்ணகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் மாதேஷ் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் மாதேஷ், சேலம் ஏடிஎஸ்பியாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் பணியாற்றும் கிருஷ்ணராஜன் மீது அடுக்கடுக்கான ஊழல் புகார்களையும் வருமானத்திற்கு அதிகமாக முறைகேடாக சேர்த்துள்ள சொத்துக்கள் குறித்தும் பேசினார். கிருஷ்ணராஜன் சொல்லிட்டு இங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் இன்னைக்கு வந்து ஏடிஎஸ்பி இருக்கார். அவர் ஏடிஎஸ்பி இன்னைக்கு திருப்பத்தூரினுடைய சைபர் கிரைம் ஏடிஎஸ்பி. அங்க பணிபுரியாமல் விதிமுறைக்கு மீறி அவர் இன்னைக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி கேடரில் இருக்கக்கூடிய இடத்துல விஜிலன்ஸில் அவர் இன்னைக்கு ஒர்க் பண்றார். அவர் இங்க இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ண அந்த வேலை செய்த காலங்களில் நேம் கலைவாணி, அன்னபூரணி, முருகன், மணிமேகலை, மலர், கார்த்திக், நாகராஜ், முருகேசன், கவிதா, நரசிம்மன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட 3 மாவட்டங்களில் அவர் டிஎஸ்பியாகவும் இருந்திருக்கிறாரு, இன்ஸ்பெக்டராகவும் இருந்திருக்கிறாரு. இப்போ ஏடிஎஸ்பி ஆகிட்டாரு. ஏடிஎஸ்பி ஆகி டிஎஸ்பி கேடரில் இருக்கக்கூடிய இடங்கள்ல விதிக்கு அப்பால் அவர் பணிபுரிஞ்சு இருக்கிறார். இவங்க இந்த பேர், நேம் ஆஃப் தி பேர் யாரெல்லாம் இவங்க நம்ம சொல்றோமோ அவங்க எல்லாருமே ஷெட்யூல்டு காஸ்ட். இங்க சாதி மேலோங்கி இந்த ஷெட்யூல்டு காஸ்டவே விஓல இருக்கிறவங்க, டெப்டி தாசில்தாரா இருக்கிறவங்க, தாசில்தாரா இருக்கிறவங்க, இன்னும் பிடபிள்யூடி ஆபீசர்ஸ், இது போன்ற ஆட்களே பணமே வாங்காத நபர்களை பணமே வாங்கினதா சொல்லி டேபிள்ல பணத்தை வச்சு வேணும்னு திட்டமிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவர் சாதி மனப்பான்மையோடு செயல்படுறாரு. இவருடைய சொத்து பட்டியல் இது அவருடைய வீடு. இந்த மாளிகையான வீடு ஒரு சாதாரண நிலையில் இருந்த இவருக்கு இப்ப இவ்வளவு பெரிய வீடு எப்படி வந்தது? அப்ப இவரு லஞ்சம் வாங்கலையா? அப்போ இந்தியாவில ஷெட்யூல்டு காஸ்ட் மட்டும்தான் எல்லா இடங்களிலும் லஞ்சம் வாங்குதா? அப்போ மாற்று சமூகம் யாரும் லஞ்சமே வாங்கலன்னு இந்த டிஎஸ்பி இன்னைக்கு இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜன் சொல்ல முடியுமா? அப்ப திட்டமிட்டு ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்கக்கூடிய பகுதியில் மக்களை அரசு அதிகாரிகளா அவங்க வளர்ந்து வரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது திட்டமிட்டு இந்த மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யறத விடுதலை சிறுத்தைகள் வன்மையா கண்டிக்கிறோம். அவருடைய சொத்து பட்டியலையும் இப்ப நாம சொல்றோம். அவர் என்னென்ன சொத்து வாங்கியிருக்காரு, யார்கிட்ட சொத்து வாங்கியிருக்காரு, யாரு பேர்ல பதிவு பண்ணியிருக்காருன்றதெல்லாம் அவருடைய எஸ்ஆர்ல கொண்டு போய் அனுமதி பெற்றுதான் அவர் சொத்து வாங்கியிருக்கணும். அந்த சொத்து தருமபுரி ரிஜிஸ்டர் 4457 4457/2011 கிருஷ்ணராஜன் பேர்ல ஒரு சொத்து. தருமபுரி ரிஜிஸ்டார் மேற்கு ரிஜிஸ்டார் 44/05/2011 கிருஷ்ணராஜன் பேர்ல துறை அனுமதி இல்லாம கிரையம் பெற்ற உள்ள சொத்து. 4558/2011 கிருஷ்ணராஜன் பேர்ல சொத்து. இது போன்ற இன்னும் அவங்க வைப்பு சாந்தி பேர்ல சொத்து, அவங்க மைத்தினர் சக்திவேல் பேர்ல சொத்து. இப்படி பல்வேறு இடங்கள்ல அவர் அரசுக்கு விரோதமா பணங்களை சம்பாதித்து அப்பாவி மக்கள் படிச்சு வேலைக்கு வரவங்களை அவங்க மேல இந்த மாதிரி பொய்யான வழக்குகள் பதிவு செய்து அதுக்கு ஒரு சாதாரண உதாரணமான ஒரு செய்தியை சொல்றோம். நம்ம நாமக்கல்ல செந்தில்குமார்னு சொல்லிட்டு ஒரு தாசில்தார் இருக்காரு. இவருடைய மைத்தினர் முருகன் என்றவர் மணல் கடத்துறாரு. மணல் கடத்துறதை அவர் பிடிக்கிறாரு. அதை இவர் ரெக்கமெண்ட் பண்ணி விட சொல்றாரு வண்டியை. அவர் விட முடியாதுன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்றாரு. ஃபைல் பண்ணதுனால அவர் மேல போய் பணத்தை டேபிள்ல வச்சு அவர் மேல வழக்கு போடுறாரு. இந்த வழக்கு தவறானதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பும் வாங்கிட்டார். இப்போ இது போன்ற வேணும்னே திட்டமிட்டு தலித் மக்கள் மீது ஏவப்படுகிற கிருஷ்ணராஜன் மீது நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இவர் மீது விசாரணை கமிஷன் அமைச்சு இவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றோம். நம்ம இந்த இன்னொரு 2 ஆர்டர் போட்டு
இது கோர்ட் உயர்நீதிமன்றத்தில் வந்து போட்ட வழக்கு. இந்த வழக்கில் வந்து 16வது பக்கம் வந்து சொல்றாங்க. அவருடைய வாக்குமூலம். அரிமா அசோசியேஷன் அண்ட் வன்னியர் அசோசியேஷன் ரெண்டு பேர், இந்த ரெண்டு அசோசியேஷனும் சேர்ந்து இவருக்காக வந்து பாராட்டு விழா நடத்துறாங்க. இது ஹைகோர்ட் ஆர்டர்ல மேடூர் பள்ளி